அந்த அமைப்பின் இயக்குனர், அமெரிக்கா நாட்டு தலைவி, நமது அமைப்புக்கு அமெரிக்கால சட்ட ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளும் மனதார செய்து கொடுத்த ஒரு பெண்மணி. இப்போ வருகின்ற 8வது மாசம் ஆகஸ்ட் இவர்களின் நடன குழு அமெரிக்கால வெள்ளை மாளிகையில ஒயிட் ஹவுஸ்ல அதிபர் முன் ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது விரைவில் நடைபெறும். 8வது மாசம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜேஸ்வரி ஜெயகாந்தி. எனது நாட்டியப்பள்ளியின் பேர் ருக்மிணி ரத்தநாயகம். ருக்மிணி ரத்தநாயகம் அது மட்டுமல்ல, இவர் டாக்டர் ரஷ்மி முனி அவர்கள் என்னை தொலைபேசி மூலம் அழைத்த போது அமெரிக்கா நாட்டுக்கு இந்த உலக தமிழ் கலைக்கழகத்துக்கு என்னை ஒரு அலுவலராக தேர்ந்தெடுத்துள்ளார். அவரின் இந்த கலை கலாச்சார பிரிவு, அதாவது கலை பண்பாடுகள், அதாவது பழமையான அழிந்து போன கலைகளை மீண்டும் அவர் கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய முக்கிய நோக்கம். அதாவது நாட்டுப்புற கலைகள் என்னும் பொழுது கும்மி, கோலாட்டம், கரகாட்டம், அதுகள் எல்லாம் இப்பொழுது அழிந்து கொண்டு போகின்றது. அதாவது சிறுவர்கள் எல்லாரும் சினிமாவில் தான் மோகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர எங்களுடைய கலை பண்பாடை மிகவும் குறைவாகத்தான் பேணி காத்துக் கொண்டு வருகிறார். ஆனால் இவரின் முயற்சி இந்த கலையை அழியாம பாதுகாக்க வேண்டும். எங்கள் வருங்கால சந்ததியினர் அதை மேலும் மேலும் படித்து நல்ல வகையில் அவர்களை ஆக்கமளிக்க வேண்டும் என்றான் இவரின் நோக்கம். எனக்கும் அதுதான். அதாவது இந்த கலைகள் ஒரு பாரம்பரியமா இருந்து வந்த கலைகள். அதை நாங்கள் எதிர்கால சந்ததியினர் அவர்களுக்கு நாங்கள் இல்லாத காலத்தில் அப்படி ஒரு கலை இருந்ததா என்று இல்லாமல் இனியும் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவர்கள் இதை சொல்லிக் கொடுத்து இதுதான் எங்களோட கலை கலாச்சாரம் என்றதை பேணி காக்க வேண்டும். அதான் எனக்கும் அது ஒரு நோக்கமாகத்தான் இருந்தது. அதுக்கு சொல்லுவாங்க, 6வது பக்கத்துல இருந்து உந்துதல் செய்தால்தான் நாங்கள் அதை செய்யலாம். இல்லை என்று சொல்லி சொன்னால் தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது சரியான கஷ்டம்தான். அந்த வகையிலே இன்றைக்கு ரஷ்மி ரூமி அவர்கள் இதை அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையில் நான் அமெரிக்காவில் இருக்கிறபடி அவருக்கு எந்த விதத்திலும் என்ன உதவி கேட்டாலும் எப்பவும் நான் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி மேடம். அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுவதற்காக டென்மார்க் மாநகர தொழிலதிபர் திரு கிளாடி ஜெரால்ட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது நிகழ்ச்சிக்கு பெரும் உதவி செய்திருக்கும் மரியாதைக்குரிய ஜெரால்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அப்புறம் நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பிரபல திரைப்பட சண்டை பயிற்சி நிபுணர் மரியாதைக்குரிய ஜாக்வார் தங்கமன்னன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நான் ஒரு மேடை பேச்சாளன் அல்ல. ரஷ்மி கேட்டதற்காண்டி நான் குறிப்புகள் சில எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதன்படி நான் வாசிக்கின்றேன். இந்த விழாவை தலைமை தாங்கும் பெருமக்களே, மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்களே, கலைஞர்களே, கலை ஆர்வலர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கடல் தாண்டி வந்து இந்த மண்ணில் நின்று எனது அன்பை தந்து வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் கூடியிருப்பது ஒரு நிகழ்வுக்காக மட்டுமல்ல, நம் பண்பாட்டின் ஆழத்தையும் கலையின் உயிரையும் கொண்டாடுவதற்காகவே. கலை என்பது மொழி அறியாத மொழி, எல்லைகள் அறியாத உணர்வு. ஒரு ஓவியம் பேசுகின்றது,
ஒரு நடனம் கதை சொல்லுகின்றது, ஒரு இசை மனதை தொடுகின்றது. இந்த கலை நிகழ்வு என்பது வெறும் மேடை அல்ல, தலைமுறைகளின் கனவுகள் இங்கே வடிவம் பெறும் இடமாக நான் பார்க்கின்றேன். மூத்தவர்களின் அனுபவமும் இளைஞர்களின் படைப்பாற்றலும் இங்கு ஒன்றிணைந்துள்ளன. இன்று இந்த கலை நிகழ்வில் நாம் பார்ப்பது காட்சிகள் அல்ல, நம் உணர்வுகளை பார்க்கின்றோம். கலை என்பது ஒரு மனிதனின் உள்ளத்திலிருந்து சமூகத்தின் இதயத்துக்கு செல்லும் பாலமாகவே நான் பார்க்கின்றேன். கலை மகிழ்ச்சியை மட்டுமல்ல, வலியையும் பேசுகின்றது. ஒரு நாட்டின் அடையாளம் என்பது அந்த நாட்டில் உள்ள கட்டிடங்கள் அல்ல, அந்த நாட்டு மக்களின் ஆடம்பர வாழ்க்கை அல்ல, அந்த நாட்டின் கலை பண்பாட்டில் தான் உள்ளது. அவற்றை உயிருடன் வைத்திருக்கும் கலைஞர்களே உண்மையான அந்த நாட்டின் சிறந்த காவலர்களாக திகழ்கின்றார்கள். அன்பான இளைஞர்களே, கலை என்பதை பொழுதுபோக்காக மட்டும் நீங்கள் பார்க்காது, அதை ஒரு பொறுப்பாக பாருங்கள். உங்கள் படைப்புகளில் கேளுங்கள் இருக்கட்டும், புதிய பாதைகள் உருவாகட்டும். பாரம்பரியத்தை சுமையாக அல்ல, பாலமாக கொண்டு பயணியுங்கள். நம் பண்பான்மையானது மட்டுமல்ல, எப்போதும் புதுமையானதும் கூட. அதை காத்து வளர்த்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் பெரும் பொறுப்பு இளைஞர்களிடமே உள்ளது.